வணக்கம் வணக்கம். பாருங்கள் செல்வங்களே, அதோடு நான் சொல்வதை கேளுங்கள் செல்வங்களே. இந்த கடவுளை நம்ம கண்ணால் வேணும்னா பார்த்துடலாம். நான் பார்த்துக்கிறேன், ஓகே. ஆனால் அவரை நம் கைகளால் பிடிக்க முடியாது. ஒரு முறை அங்கிட்டிருந்து தப்பிச்சிட்டார் அவர். பாருங்கள், ஏன் தப்பிச்சிட்டார்னா, அவரை நான் பிடிக்க போனேன், கைக்கு மாட்டல. ஏன்னா அவர் ஒரு ஆவியாக இருந்தார். என் கண்களுக்கு திடமாக காணப்பட்டார். என் கைகளுக்கு ஆவி வடிவத்திலே இருந்தார். என் கைகளுக்கு கிடைக்கவில்லை. பாருங்கள், அந்த ஆவியாக இருந்த மனுஷன் என்கிட்ட வர மனுஷனாக தான் இருந்தார் அவர். அந்த ஆவியாக இருந்த மனுஷன், ஆவி என்றால் ஒரு புகை வடிவத்தில், வலுவற்றது, திடனற்றது. அப்படி இருக்கும்போது அந்த வடிவற்றது அந்த ஆவி என்னை தூக்குனார். அவர், நான் படுத்துன்னு இருந்தேன், ரொம்ப கஷ்டத்தில் இருந்தேன், என்னை தூக்கி உட்கார வச்சார். யார்? ஒரு திடமான மனுஷன் இல்லை, கண்ணுக்கு திடமாக இருந்தார், ஆனால் அவர் ஆவியாக இருந்தார். நான் கை போட்டேன் அவர் மேலே, கை அப்படி போச்சு. அப்பேற்பட்ட ஆவியானவர் என்னை தூக்கி உட்கார வச்சார். அவர் என்னை தூக்கி உட்கார வைக்கும்போது நான் யோசித்தேன், ஒரு நாள் நான் பாரமாக இருந்தேன், கனமாக இருந்தேன், என்னை அழகாக தூக்கி உட்கார வச்சார். ஆவியானவரே, ஒரு பாட்டில் அவரை பற்றி சொல்கிறாங்க, ஆண்டவனை சொல்கிறாங்க, ஆவியானவரே அப்படின்னு. அந்த ஆவியானவர் என்னை தூக்கி உட்கார வச்சார். அது எந்த ஆவியால் முடியுமா? நீராவி வீட்டில் தனி காய வச்சு அந்த ஆவி பிடிக்கிறோம் இல்லையா, அந்த ஆவியால் நம்மளை தூக்க முடியுமா? ஆனால் ஆண்டவன் ஆவியாக இருந்தார், என்னை தூக்கி உட்கார வச்சார், கைக்கு மாட்டல அவர். பாருங்களேன், அதிசயம். ஓகே செல்வங்களே, நிறைய இருக்கிறது. ஆண்டவனை பற்றி பேச வேண்டுமே, ஆனால் நிறைய இருக்கிறது. ஓகே, பேசுவோம்.